மேட்டூர் தாலுகாவின் ஒரு பகுதி கூனாண்டியூர், ஆலமரத்துப்பட்டி, மேச்சேரி, லக்கியம்பட்டி, பொட்டநேரி, கொளத்தூர், மேட்டூர் டவுன் பஞ்சாயத்து மற்றும் மேட்டூர் நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியது மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதி. இத்தொகுதியில் மொத்தம் 2,58,255 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,32,462 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,25,778 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 15 பேர். மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஆதிக்கம் உள்ள தொகுதியாக உள்ளது. 2001, 2006 தேர்தல்களில் பாமக வெற்றி பெற்றது. கடந்த 2011 தேர்தலில் இத்தொகுதி அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த கட்சியின் பார்த்திபன் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்க மாதிரி சேலம் மேட்டூர் தொகுதிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன இந்த தொகுப்புல பார்க்கலாம். தமிழகத்தின் முக்கிய நீராதாரமாக உள்ள மேட்டூர் அணையை தன்னகத்தே கொண்டுள்ளது மேட்டூர் தொகுதி. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று ஆங்கிலேயர்களால் பெயர் சூட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்கம் தொகுதியின் பெயரால் மேட்டூர் அணை என்றே அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் வாயிலாக புனல் மின் நிலையம், சுரங்க மின் நிலையம், கதவணை மின் நிலையம் என மின் உற்பத்தியும் செய்யப்படுகிறது. மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. மேலும் மீன்பிடித்தலும் பிரதானமாக நடைபெறுகிறது. இங்கிருந்து தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் கர்நாடகம், ஆந்திரா, கேரளா மாநிலங்களுக்கும் மீன்கள் அனுப்பப்படுகின்றன. இது தவிர லாரி போக்குவரத்து முக்கிய தொழிலாக இருக்கிறது. ஒரு அரசு கலைக்கல்லூரி உட்பட 4 கலை அறிவியல் கல்லூரிகளும், ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி, ஒரு தனியார் கல்வியியல் கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி நிறுவனம் ஆகியவை மேட்டூர் தொகுதியில் உள்ளன. 840 மற்றும் 600 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அனல் மின் நிலையங்கள் இங்கு உள்ளன. கெம்பிளாஸ்ட் கெமிக்கல் தொழிற்சாலை, JSW இரும்பு உருக்கு தொழிற்சாலை, தனியாருக்கு சொந்தமான மால்கோ அனல் மின் நிலையம் போன்ற தொழிற்சாலைகளும் இங்கு உள்ளன. தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு சேலம் மேட்டூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியின் MLAவாக தேமுதிகவைச் சேர்ந்த SR பார்த்திபன் இருக்கிறார். 44 வயதாகும் இவர் MABL படித்துள்ளார். 15 ஆண்டு காலமாக வழக்குரைஞராக இருந்து வரும் இவர் 1992 முதல் 1995 வரை பாமக மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருந்தார். 1998 பாமகவின் மாவட்ட துணைச் செயலாளராக இருந்த இவர் 2000ஆவது ஆண்டில் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார். 2002 வீரவன்னியர் பேரவையின் மாநில பொதுச் செயலாளராக இருந்தார். 2006ஆம் ஆண்டு தேமுதிகவில் இணைந்து மாநில இளைஞரணி துணைச் செயலாளராக பொறுப்பு வகித்தார். 2008 தேமுதிகவின் நாடாளுமன்ற தொகுதி செயலாளராக இருந்த பார்த்திபன் 2010 முதல் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். சேலம் மேட்டூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் தேமுதிகவை சேர்ந்தவர். போன சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் இந்த தொகுதிக்கு போன தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சு MLA ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்க, என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு பார்த்திபனும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பார்க்கலாம். கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார். அதில் ஒரு சில வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேறி இருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று மேட்டூர் அணை தூர்வாருவோம் என்று பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்திருக்கிறது. நீரை சேமிக்க முடியாமல் இருந்தது. தற்பொழுது சட்டமன்ற கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். கட்டப்பட்டு சுமார் 85 ஆண்டுகள் ஆகுது. இந்த 85 ஆண்டுகளில் அந்த அணையினுடைய கொள்ளளவு 93.4 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு சேரும் சகதியமாக படிந்து கிட்டத்தட்ட அரசு அதிகாரி சொல்லுகிறாரு 25 அடி உயரத்திற்கு சேறு படிந்திருக்கிறது. இந்த சேரை அப்புறப்படுத்துவதன் மூலமாக 20 to 24 TMC தண்ணீரை கூடுதலாக சேமித்து வைக்க முடியும். இந்த அரசு அந்த வண்டல் மண்ணை தூர்வாரி கூடுதலான தண்ணி சேமித்து வைக்க முன்வருமா என்று நான் கேள்வி கேட்டேன். அப்போது இந்த அமைச்சர் இரிகேஷன் அமைச்சர் சொன்னாரு, கண்டிப்பாக எதிர்காலத்தில் எங்கள் அம்மாவுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தூர் வாரப்படும் என்ற உத்தரவாதம் கொடுத்தார். அப்போ திரும்பவும் செய்யல. திரும்பவும் ஓராண்டு கழித்து இதே கேள்வி திரும்பவும் கேட்டேன். மேட்டூர் அணை தமிழ்நாட்டில் எதே தூர் வாரீங்க,
இன்னைக்கு தண்ணீர் கூடுதலான சேர்த்து வைக்கிறதுக்கு ஏன் இருந்தது ஆய்வு பண்ணிக்கணும். உலக நாடுகளில் எத்தனையோ அணைகள்லாம் தூர்வாரப்பட்டு முன்னுதாரணமாக இருக்குது. அப்போ மேட்டூர் அணை தூர்வாரது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆகவே அரசு உடனடியாக பரிசீலனை பண்ண சொன்னோம். அதற்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு 7,48 ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை உள்ளிட்ட 5 அணைகளுக்கு ஆய்வு பணிக்காக தூர்வாரம் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பின்படி எஸ்டிமேட் போட்டு இப்போ 4,850 கோடி ரூபாய் மேட்டூர் அணைக்கு ஒதுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். கண்டிப்பாக இந்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக மேட்டூர் அணை தூர்வாரம். இது வந்து எங்களுக்கு கிடைத்த தேமுதிகவுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியான சொல்லலாம். இதுக்கு ஏதாவது நம்ம வந்து தேவையான சிகிச்சைக்காக நம்ம அரசு மருத்துவமனைக்கு போகணுமா? போதிய சம்மந்தப்பட்ட துறைக்கு மருத்துவர் இல்லை, சம்மந்தப்பட்ட துறையில் வந்து கருவிகள் இல்லை. இந்த மாதிரி நிலை ஏற்படும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சேலத்துக்கு வந்து ரெஃபர் பண்ணிடுறாங்க. அதற்கு நேரிலே வந்து ஆய்வு செய்யும் போது இப்போ இருக்கிற மருத்துவ இயக்குனர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மேட்டூர் 2012 3ஆம் மாதத்தில் மேட்டூருக்கு வருகை தந்து ஆய்வு செய்தார். அதை தொடர்ந்து நானும் அரசை கொண்டு போனேன். இப்போ 2 பில்டிங் மருத்துவமனைக்கு பில்டிங் கொண்டு வந்துருக்கிறோம், எக்ஸ்ட்ரா பெட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ உள்ள உபகரணங்கள் மருத்துவ கருவிகள் கொண்டுருக்கோம். முன்ன ஆர்த்தோ டாக்டர் இல்லாமல் இருந்தார், அந்த ஆர்த்தோ டாக்டருக்கு போடப்பட்டிருக்கிறது. இப்படி செய்தாலும் கூட கிட்டத்தட்ட 10% மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்த அந்த மருத்துவமனையை இன்னைக்கு என்னுடைய முயற்சியால் போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு 75% இயங்கிக் கொண்டிருக்கிறது. 75%க்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். தொழில்துறையை கொண்டு வந்து இங்கே தொழிலாளர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து நம்ம எம்எல்ஏ செய்ய தவறிட்டார். இங்கே மக்களுக்கு நிறைய அடிப்படை வசதி கூட இல்லாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த எம்எல்ஏ வந்து மாதம் 1 முறை 2 முறை வந்து அலுவலகத்துக்கு வந்தார்னா இந்த மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் முறையிடுவாங்க. இவர் அதை கொண்டு எடுத்து வச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம். நம்ம பாலமலை போகிற சைடெல்லாம் ரோடே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரோடு வசதியெல்லாம் நிறையா பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதேமாதிரி அங்கே இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கெலாம் நிறைய நல்லது பண்ணிட்டுருக்காரு. இப்போ கேண்டிகேப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே ஆஃபீஸுக்கே வந்து அவரோட ஆஃபீஸில் அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்குது. அவரை பார்க்கலாம்.